ஓகே, கரண்ட் ஈவெண்ட்டில் 7லேருந்து 9 வரைக்கும், டிசம்பர் 7லேருந்து 9 வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ராஜஸ்தானில் அரசு சாரா நிறுவனம் ஒன்று இருக்குது. அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு நிறுவனம். ராஜஸ்தானில் 38 அதிகமான ஆபத்தான மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக சட்ட நடவடிக்கை மூலமாகவும் அங்கே லோக்கலில் இருப்பாங்க இல்லையா சில சமூக ஆர்வலர்கள், அவர்கள் மூலயமாகவும் இந்த பிரச்சாரத்தை தொடங்கியிருக்குது. என்ன பிரச்சாரம்னு சொன்னால் ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஓகேங்களா? அந்த இதனுடைய நோக்கம் என்னென்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, முடிவுக்கு கொண்டு வர்றது. குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? குழந்தை திருமணம். ஏன்னா அதிகமான குழந்தை திருமணங்கள் ராஜஸ்தானில் நடைபெற்று வர்றத தடுக்கணுன்ற விதத்தில் இந்த அமைப்பு செயல்படுது. சரிங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. சரிங்க சார். அதில் முக்கியமாக இந்த ஈவெண்ட் வந்ததால் சில்ட்ரன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன ரைட்ஸை நம்மளுக்கு தந்திருக்குதுன்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 14 சமத்துவ உரிமை, எல்லாரும் சமம். சரிங்களா? இதை நம்ம கான்ஸ்டியூஷன்லையும் படிக்குவோம், இங்கே அதுக்கு ரிலேட்டடாக இந்த ஈவெண்ட் வந்திருக்கிறதால நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சமத்துவ உரிமை, அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பார்த்தீங்கன்னா பாகுபாடுக்கு தடையும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 15 உட்பிரிவு 3 இது ரெண்டுமே பாகுபாடுகளுக்கு தடை விதிக்கிறதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 21 இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கும், ஒரு கண்ணியம், ஒரு சுகாதார விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஆர்டிக்கல் எதுங்க? ஆர்டிக்கல் 21. சரிங்களா? ஓகே. ஆபத்தான வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது. குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கும் நோக்கத்தில் ஆபத்தான வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 24. சரிங்களா? ஆர்டிக்கல் 24. ஓகே. அதே போல் குழந்தைகளை வச்சு சுரண்டலில் ஈடுபடுறத தடுக்கிறதுக்காக ஆர்டிக்கல் 39 சுரண்டலிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிற ஒரு உரிமையை தருது. சரிங்களா? ஆர்டிக்கல் 15 பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஆரம்பகால மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வழங்குது. சரிங்களா? முக்கியமான குழந்தைகளை வச்சு இருக்கிற சட்டங்களை பார்க்கும்போது குழந்தை திருமண தடை சட்டம், நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா சில இஷ்யூ, ராஜஸ்தானில் வந்து தன்னார்வ அமைப்பு வந்து குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்கிறதுக்காக சில போராட்டங்களும் சட்ட ரீதியான போராட்டங்களும் தன்னார்வலர்களை வைத்தும் சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற சட்டம் தான் இந்த குழந்தை திருமண தடை சட்டம், PCMAன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு? 2006. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? குழந்தைகளுக்கான தொலைபேசி எண், அவங்க எந்த நேரத்துலையும் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் மீது நடக்கிற வன்முறைகளுக்கு சொல்யூஷன் வந்து தேடிக்கலாம். சரிங்களா? இதுவும் வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1098 குழந்தைகளுக்கான ஆதரவு தொலைபேசி எண். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஈவெண்ட் நம்ம பார்க்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரீதியாக சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று சொல்லியிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலும் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. எந்த ஆர்டிக்கல் பிரகாரம்னு சொன்னால் ஆர்டிக்கல் 21 பிரகாரம் சுத்தமான பாதுகாப்பான காற்று, நீர், சமூக சமநிலை, அதாவது சுற்றுச்சூழல் சமநிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 21. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கலுங்க? ஆர்டிக்கல் 21. சரிங்களா? ஓகே.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் 7. சரிங்களா, சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் 7. ஏற்கனவே நம்ம வந்து என்ன ஒன்று பார்த்தோம், ஒரு ஈவெண்ட்டு கொடி நாள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, டிசம்பர் 7. அதே நாளில் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினத்தையும் கொண்டாடுறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், காட்டு யானைகள் இடமாற்றத்துக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் நிறைய பார்த்திங்கன்னா இடப்பெயர்வு ஏற்பட்டு நிறைய யானைகளை வந்து உயிரிழப்பு ஏற்படுது. அதை தடுக்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைச்சிருக்குது. அந்த நிபுணர் குழுவோடைய தலைமை யாருங்க? ஏ உதயன். சரிங்களா, அவருடைய தலைமையில் தான் அந்த காட்டு யானைகள் இடமாற்றத்திற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு அரசாங்கம் அமைக்கப்பட்ட குழுவுடைய தலைவர். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதிகள் இருக்கு இல்லையா, லேடிஸ்க்கு பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் இருக்கிற இடத்துல சில சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தங்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளில் பெண்களுக்கான சராசரி இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு திருத்தம் பண்ணியிருக்குது. எந்த ஆண்டுன்னு சொன்னால் 2015 திருத்தம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 120 சதுர அடியாக இருந்தது. இப்போ 50 சதுர அடியாக குறைச்சிருக்கிறாங்க. இந்த விதிகள்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அரசு அமைப்புகள், அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், மத நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்ற நிறைய இடத்துக்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இல்லங்களாக இருந்தாலும் சரி, தங்குமிடமாக இருந்தாலும் சரி, இந்த விதிமுறைகள்லாம் பொருந்தும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் ஒழுங்குமுறை விதிகள் 2015 அதை வந்து திருத்திருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஏற்புடையதாக திருத்திருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். மார்ச் 2026க்குள்ள ஸ்பெக்டாஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை அகற்றுவதற்கு ஒரு இயக்கத்தை கொண்டு வர போகிறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சென்னா ஸ்பெக்டோஃபிலிஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடங்குற திட்டத்தை மார்ச் 2026 கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது இயற்கைக்கு ரொம்ப பாதகத்தை ஏற்படுத்துது, சுற்றுச்சூழலுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டுக்கிறதால இதை நம்ம அகற்றுறதால நிறைய நன்மைகள் நடக்கிறதால அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் பாருங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, நிதி ஆயோக் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஐபிஎம் குவாண்டத்தின் திட்ட வரைபடம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் 2023 தேசிய குவாண்டம் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, 2023 தேசிய குவாண்டம் திட்டம்னு வந்து இந்தியா பற்றினா அந்த முறையான குவாண்டம் பந்தயத்தில் நுழைந்த ஆண்டு. சரிங்களா, இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா அறிவியல் தொழில்நுட்பத்தில் மேம்பாட்டை விதைத்தல், ஒரு துடிப்பான குவாண்டம் தொழில்நுட்பத்தை சுற்றுச்சூழல் அமைப்பையும் உருவாக்குறது. இதனால் இதனுடைய முக்கியமான செயல் திட்டம். ஐபிஎம் குவாண்டம் திட்ட வரைபடத்தை கொண்டு வந்த அமைப்பு நிதி ஆயோக். ஓகேங்களா, 2023 தான் தேசிய குவாண்டம் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்படுதுன்னா 2023 இந்திய அரசு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு இந்தியாவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான திட்டங்கள். பார்த்தீங்களா, தன்னார்வலர்கள் தன்னுடைய உடல் உறுப்புல தானம் செய்யலாம் அப்படின்ற சில விதிமுறைகளை உள்ளடக்கிய திட்டங்கள். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் திட்டம். திட்டம் அல்லது சட்டம் 1994. மனித உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் சட்டம் 1994. சரிங்களா, இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மாநிலமாக விளங்குது. அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2023 இறந்த உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அதாவது இறந்துட்ட பிறகு உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு கொடி போர்த்தப்பட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையை அறிவிச்சிருக்காங்க. 2023
2023 செப்டம்பரில். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முன்னோடி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, உறுப்பு பகிர்வு பதிவேடு. உறுப்பு பகிர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தானம் செய்கிறாங்கன்றதை பற்றி ஒரு பதிவேட்டை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு தான். சரிங்களா? சரி, இது சம்பந்தப்பட்ட சில விழிப்பு நாட்களை பற்றி பார்க்கும்போது, உலக உறுப்பு தான தினம். உலக உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 13. இந்திய உறுப்பு தான தினம், அதில் வந்து ஒன்று எடுத்துங்க, ஆகஸ்ட் 3. சரிங்களா? 2023 பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. உறுப்பு மாதம், உறுப்பு தானம் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை. ஓகேவா? இந்த நோட்டோன்னு சொல்கிறோம்னா NOTTO, நோட்டோ. இந்த நோட்டோன்றது பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஒரு அமைப்பு. சரிங்களா? நோட்டோன்றது என்னன்னா தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு. இதுதான் நோட்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தேசிய உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு. அதே போல் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. இந்த 9ஆம் தேதி முக்கியமாக சிறப்பாக சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறதால அது ரிலேட்டடான ஊழல் தடுப்பு சட்டங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. என்னென்ன சட்டம் இந்தியாவில் வந்து ஊழலை தடுக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஊழல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா 1988. இந்த 1988 கொண்டு வரப்பட்ட ஊழல் தடுப்பு சட்டத்தை திருத்தப்பட்ட ஆண்டு ஏதுன்னு சொன்னால் 2018. ஓகேவா? இது ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. ஓகேங்களா? இதுவும் ஒரு ஊழல் தடுப்பு அமைப்பு. அதில் நிறைய பிரிவு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாலிட்டியில் படிக்கும்போது நம்ம நல்லா ப்ரீஃபாக ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. 2005 ரொம்ப முக்கியமானது. யார் வேணாலும் நம்ம வந்து தகவலை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கேட்டு பெறலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம். சரிங்களா? அதே போல் பண மோசடி தடுப்பு சட்டம். பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. சரிங்களா? அதே மாதிரி தகவல் தெரிவிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கணும்ல. அதனால் தகவல் தெரிவிப்பவர்களை பாதுகாக்கும் சட்டம் பார்த்தீங்கன்னா 2014 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்டங்கள், ஊழலை தடுக்கிறதுக்கான சட்டங்கள். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிஏச்சி இருக்குது, தணிக்கைத்துறைன்னு சொல்லுவாங்க. மாநில ஊழல் தடுப்பு பிரிவு, மாநிலத்துக்குன்னு தனியாக ஊழல் தடுப்பு பிரிவுகளும் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழலில் தடுப்பதற்கான சில அமைப்புகள். லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறது யுனெஸ்கோ. பார்த்தீங்கன்னா 2003 கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான மாநாட்டை ஏற்றுக்கிறது. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான மாநாட்டை ஏற்றுக்கொண்டது யுனெஸ்கோன்னு சொன்னால் 2003. இந்தியா எந்த ஆண்டு அங்கீகரிச்சதுன்னு சொன்னால் 2005. சரிங்களா? 2005. இதில் 15 இந்திய கூறுகளை வந்து யுனெஸ்கோ வந்து பட்டியலிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 32வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு சொன்னால் பாரிஸ். எங்கே நடந்தது? 32வது மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பாரிஸ். ஓகேங்களா? யுனெஸ்கோ 2003 பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான மாநாட்டை தொடங்குது. 2005 வந்து இந்தியா அங்கீகரிச்சது. சரிங்களா? ஓகே, இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டாவே போதும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.